ஹாய், குட் ஆஃப்டர்நூன் சுமேல் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு டாக் கொடுத்துருந்தேன், அதை கண்டினியூஷன் இப்போ பண்ணுறேன். பேரண்ட்ஸுங்களை பொறுத்த வரைக்கும், பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை வளர்க்குறதுக்காக ஒரு கற்பனைகள் இருக்கும். இப்படி கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரணுன்ற எண்ணங்கள்லாம் எல்லா பேரண்ட்ஸுங்களுக்கும் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஏழை பணக்காரர்கள் அனைவருக்கும் இருக்குது. அதில் இப்போ என்னன்னா, நான் குழந்தைங்களை பற்றி எப்படி அந்த குழந்தைங்களை அதை மாதிரி வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையானது டிசிப்ளின். குழந்தைங்க எப்போ டிசிப்ளினாக நீங்கள் கொண்டு வரீங்களோ, குழந்தைங்க எப்பயுமே வளர 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 வர வர அதே டிசிப்ளினில் வந்துட்டே இருப்பாங்க. நம்ம நம்ம எப்படி விதைக்கிறோமோ அந்த விதை அதே மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 டிசிப்ளின்காக 10 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த 10 பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களை நம்ம நேர் வழியில் கொண்டு வரணும், டிசிப்ளின் கொண்டு வரணும்னா நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைமரி கோல்ஸை டீச் பண்ணணும். அந்த குழந்தைங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கிற தன்மை ஒரு 2 வயசுலேருந்தே குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. 1 வயசு குழந்தைங்கள கூட நம்ம ஏதாவது செஞ்சால் அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு நம்மளோட 10 பங்கு அறிவாற்றல் கூட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தாய்மார்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களை யார் வளர்க்குறாங்களையோ அவங்க பிரைமரி கோலாக ரோல் மாடலாக குழந்தைங்க முன்னாடி எந்த ஒரு பிரச்சனைகளும் ஷோ ஆஃப் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு பேசிக்கான திங்ஸை டீச் பண்ணுங்கள். பேசிக்கான டீச் பண்ணுறது என்னன்னா, ஒரு துணி கலட்டினாலும் அந்த துணி எங்கே வைக்கணுன்றது குழந்தைங்களுக்கு தெரிய வரணும். ஷூ கலட்டினா எங்கே வைக்கணும்னு தெரிய வரணும். சாப்பிடும்போது உட்காந்து தான் சாப்பிடணும், ஓடிட்டு சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வீட்டில் குழந்தைங்கள சத்தம் போட்டு பேச அளவுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அதை கண்ட்ரோலில் நீங்கள் அதெல்லாம் ஒரு பவுண்டரி போட்டு வச்சுருக்கணும். இதெல்லாம் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு, டிசிப்ளின் வளர்க்குறதுக்கான ஒரு ஸ்டெப்பு. ரெண்டாவது, நமக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். அலைன்மெண்ட்ன்றது என்னன்னா, எல்லா பேரண்ட்ஸுங்களுக்கும் குழந்தைங்க நேர் வழியில் வரணும், நல்லா படிக்கணும், நல்லா இதாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற தாய்மார்கள், எல்லா தாய்மார்கள் யோசிக்கிறவங்க இல்லை, ஒட்டுக்கு மொத்தமாக எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறது. ஸோ அப்படியான அலைன்மெண்ட்க்கு நீங்கள் வேணும்னா குழந்தைங்க செய்கிற ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்க, இல்லை வெளியிலேருந்து வராங்க, வரும்போது ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராங்கன்னா, குழந்தைங்கிட்ட நம்ம பொருள் இல்லைன்னா இது யாருதுப்பா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். குழந்தைங்களுக்கு கேட்டுட்டு எங்கேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு சொல்லணும். இது நம்மளது இல்லையப்பா, நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்க, எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, திருப்பி போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அந்த இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு குழந்தைகிட்ட அந்த பக்குவம் கொண்டு என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்க என்ன நினைக்கும், சரி இது நம்மளுடைய பொருள் இல்லை, நம்ம இதை தொடக்கூடாது சொல்லும் போது மற்ற விஷயங்களை நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே 10 பங்கு பசங்க யோசிக்க தோணும். அந்த அலைன்மெண்ட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, அந்த மிஸ்டேக்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்களை கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, குழந்தைங்க உங்களுடைய அலைன்மெண்ட்க்கு அப் டு டேட்டாக உங்கள் அலைன்மெண்ட்டில் உங்களுடைய டார்கெட்டுக்கு வந்துடுவாங்க குழந்தைங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, குழந்தைங்களை நிறைய பேர் படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புக்ஸுங்க இல்லாமல் படிக்க முடியாது. ஆனால் மற்ற வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜை தான் டீச் பண்ணுறது. ஆனால் அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு 3 விதமான குழந்தைங்க ஸ்டைலில் படிக்கிற குழந்தைங்க இருக்குது. ஒன்று விஷுவல், ரெண்டாவது ஆடிட்டோரி, மூணாவது டாக்டில். விஷுவல்ன்றது பார்க்கும்போதே எல்லா பசங்க அதனாலேயே அந்த இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை என்ன பார்க்குதுன்னா, நான் என்ன பேசுகிறேன், என்னுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது, என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, என் கையெல்லாம் எப்படி இருக்குது, என் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்து குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கூட குழந்தைங்க இருக்காங்க. அது ஒரு ஸ்டைலு. ஆடிட்டரின்றது லிசன் பண்ணுறது. இப்போ நான் டீச் பண்ணுற ஒரு போர்டில் வச்சு டீச் பண்ணுறேன்னா குழந்தைங்க பசங்க லிசன் பண்ணுவாங்க, நான் என்ன சொல்கிறேன்றது லிசன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைலில் படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. மூணாவது டாக்டிக்ன்றது டச்சிங் ஸ்டைலில் குழந்தைங்க இருக்காங்க. ஃபீல் அண்ட் டச், அந்த ஸ்டேஜில் படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு சில குழந்தைங்களை வீட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தியை வச்சுக்கிட்டு, ஒரு கல்லை வச்சுக்கிட்டு ஏதாவது பிடிச்சி இழுக்கிறது, இந்த பேப்பரையாவது மடிச்சுக்கிடுச்சு ஏதாவது படத்தை செய்கிறது, அதை செய்கிறது, இப்படியான குழந்தைங்க இருக்காங்க. இதே மாதிரி 3 விதமான குழந்தைகள் படிப்பறிவில் இருக்காங்க. லிசனிங்கில் ஒன்று இருக்காங்க, விஷுவலில் ஒருத்தவங்க இருக்காங்க, டச்சிங் ஸ்கில்ல ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நம்ம பெற்றோர்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, குழந்தைங்க படிக்கும் போதும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, விளையாடும் போதும் சரி, எப்போ ஏன் குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணுங்க, குழந்தைங்க என்ன செய்கிறாங்க, என்ன விருப்பமாக இருக்குது, எதை விரும்பலன்றதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நான் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, குழந்தைங்களுக்கு சாய்ஸ் கொடுங்க, சான்ஸ் கொடுங்க.
சான்ஸ்ன்றது வந்து நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 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 இடத்துக்கு போகணுன்னா நம்ம ஒரு சாய்ஸ் தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒன்று நமக்கு ஒரு கிரெடிட் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இருக்குது. அப்போது குழந்தைங்க ஏதாவது விரும்பும்போது அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சாய்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற கிரெடிட்டு. அதனால குழந்தைங்க வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து ஏதாவது வேலை வாங்கணும், ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து எங்கேயும் தூரத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நின்றுட்டு பேரை சொல்லி கூப்பிடாம, குறைஞ்சபட்சம் குழந்தைங்க காதில் வாங்குற அளவுக்கு பக்கத்தில் போய் இருந்து கூப்பிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுங்க. அதிகாரம் பண்ணி கேட்காதீங்க, ரிக்வஸ்ட், ப்ளீஸ், தேங்க்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி பிள்ளைங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு வேலைகளை செய்ய சொல்லுங்க. குழந்தைங்க அன்பா செய்யும். இதெல்லாம் வந்து நம்ம டிசிப்ளின் கொண்டு வர ஒரு விதமான ஒரு பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தயவுசெய்து யாரும் வந்து தூரத்தில் இருந்து கூப்பிடுறதோ, கத்துறதோ, திட்டுறதோ, ஆர்கியூ பண்ணுறதோ, அக்ரஸிவ் பண்ணுறதோ எதுவுமே செய்யாதீங்க தயவுசெய்து. எப்பயுமே குழந்தைங்களோட அன்பா பாசமா சிரிச்ச முகத்தோட அதே இதில் குழந்தைங்களை எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் அனுசரிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களோட அன்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, சில நேரத்தில் தமிழ் வரல, அந்த குழந்தைங்களோட வந்து ஈக்குவல் அந்த குழந்தைங்களோட லெவலில் இருந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்க. குழந்தைங்க கண்டிப்பாக அவங்க லைனில் வருவாங்க. இன்னொன்று சொல்ல விரும்புறது என்னன்னா, குழந்தைங்க சில நேரத்தில் 1008 கேள்விகள் கேட்பாங்க அம்மாட்ட வந்து. இது என்ன, இது ஏன் இப்படி செய்றீங்க, அது ஏன் அப்படி செய்றீங்க, இது எதுக்கு அப்படி இருக்குன்னா குழந்தைங்க கேட்பாங்க. ஆனால் அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது நீங்கள். ஏன்னா குழந்தைங்களுடைய நாலேஜில் வந்து என்ன இருக்குது, தன்னுடைய மனசில் என்ன இருக்குது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி குழந்தைங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம பெற்றோர்கள் வந்து தயாராக இருக்கணும். அதை பக்குவமாக அதை எடுத்து சொல்லணும். இல்லை உங்களால் சொல்ல தெரியலன்னா குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்றது கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ணுங்க. குழந்தைங்கிட்ட எரிஞ்சு விழாதீங்க, திட்டாதீங்க, அன்பாக இருங்க. என்ன சொல்கிறாங்கன்ற கவனமாக கேளுங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய மென்டாலிட்டி, குழந்தைங்களுடைய நாலேஜ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வர அவுட்கம்ல தான் வந்து நீங்கள் லிசன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, குழந்தைங்களுடைய மென்டாலிட்டி என்ன இருக்குது, குழந்தைங்க என்ன ஆசைப்படுறாங்க, எதை நேசிக்கிறாங்க, எதை அக்ரி பண்ணுறாங்க, எதை டிஸ்அக்ரி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற வரைக்கும், அவங்க கேட்சப் பண்ணுற வரைக்கும், அவங்க அதை லேர்ன் பண்ணுற வரைக்கும் நிறுத்தாமல், எந்த கஷ்டங்களும் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் குழந்தைகளுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருங்க. அந்த ரொட்டீனை கொண்டு வந்தீங்கன்னா, அந்த ரொட்டீனில் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்பயுமே வந்து அரவணைப்பு தேவை. ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, ஸ்கூலை விட்டு வரும்போதும் சரி, குழந்தைங்க ஒரு நல்ல காரியங்களை செஞ்சாலும் சரி, ஒரு நம்ம சொல்கிற வேலைகளை செஞ்சாலும் சரி, குழந்தைங்களை எப்பயுமே பாசிட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். தேங்க்ஸ் சொல்லுங்கள், ஐ லவ் யூன்னு சொல்லி அனுப்புங்க, கிஸ் பண்ணி அனுப்புங்க, குழந்தைங்களை ஹக் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற அந்த டார்கெட்டை டச் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குழந்தைங்களை வந்து அந்த பிஹேவியர் வரும். உங்களுக்கு அன்பு கூடும், பாசம் கூடும். தாய் தகப்பனுடைய கையை விட்டு போகாது குழந்தைங்க எப்பயுமே. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். குழந்தைங்களோட எப்பயுமே அப்படியே இருங்க, எப்பயுமே ரோல் மாடலாக இருங்க. குழந்தைங்களை அன்பு ஜாஸ்தி கொடுங்க. தயவு செய்து வீட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி கொண்டு வராதீங்க. இன்னைக்கு சின்ன குழந்தைங்க எப்போ 12 வயசு குழந்தைங்க வளர்ந்துடுதோ, அந்த வயசுக்கு வராங்களோ, நீங்கள் செய்கிற நல்லதெல்லாம் மறந்து போயிடும். அந்த கெட்டது மட்டும்தான் குழந்தைங்களுடைய மனதை பாதித்தது மட்டும்தான். அந்த ஏஜுக்கு வந்து பிள்ளைங்களோட படிப்புலேருந்து, பிள்ளைங்களுடைய உணர்வுகள்லேருந்து, பிள்ளைங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து ஒரு டிப்ரெஷனில் கொண்டு வந்து குழந்தை மன பக்குவம் இல்லாத குழந்தைங்களா மாறிடுவாங்க. 12 வயசுல தான் குழந்தைங்க ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது வரைக்கும் எந்த பிரச்சனை நடந்தாலும் காட்ட மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற அன்பெல்லாம் அப்போ தெரியாது. தயவுசெய்து அன்பா இருங்க, குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு பாசிட்டிவ் தாட்டில் எல்லாமே நடந்துட்டு இருங்க. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, குழந்தைகளுக்காக நாம் வாழ்கிறோம். குழந்தைகளை கொண்டு வந்தது நாம்.